ஆல் ஏரியாவில் ஐயா கில்லிடா அப்படிங்கிற மாதிரி தான் சுரேஷ் ஐயர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு மும்பைக்கு எதனா. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதாவது இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் மோதுனாங்க. இந்த மேட்ச்சில் அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கும்போது, அதாவது டாஸை வின் பண்ண பஞ்சாப் கிங்ஸ் கேப்டனான சுரேஷ் ஐயர் மும்பைக்கு ஒரு ஷாக் கொடுத்தாருனா கோயிங் டு பவுல் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் பாண்டியா என்ன நினச்சானா, நான் ஃபஸ்ட் பேட்டிங் தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ண மும்பை இந்தியன்ஸ் பிளேயரான ரோஹித் சர்மாவும் நம்ம ரியான் ரிக்கல்டன் இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸு. எப்போவுமே வந்து ஒரு இன்புட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து ஒரு இதே இன்டென்ட்டை க்ரியேட் பண்ணாமல் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் மினிமம் அடித்தாங்க பவர் பிளேயில். பட் இருந்தாலும் அந்தளவுக்கு அடிக்கலை. ரியான் ரிக்கல்டன் வர வர ஃபுல் ஃபார்மாக இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து வேறு லெவல் ஆடுவார். இந்த டைம் வந்து அந்தளவுக்கு ஆடல. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு காலங்காலமாக லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக பெரிய ஒரு இதே இருக்குது. ஏன்னா எப்போவுமே லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எதிராக வந்து அவுட் ஆகிறாப்புல. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி மறுபடியும் அவுட் ஆகிருக்காரு ஜானிசன் பாலில். அதாவது ஜானிசன் வந்து எப்போவுமே மும்பைக்கு எதிராக வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த மேட்சும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. வேறு லெவலில் வந்து பவுலிங் வீசியிருக்காப்புல. மார்க் ஆன்சன் இந்த வருஷம் டாடா IPL 2025 பஞ்சாபுக்கு வேறு லெவலில் பவுலிங் பண்ணியிருக்காப்புல. நம்மளுக்கு எதுனா வைசாக் விஜயகுமார், அதாவது மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டே வந்து வைசாக் விஜயகுமார் தான். இவர் வந்து குஜராத் எதிராக வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு. ஒயிட் பாலாக வீசி பவுலராக இருந்து பேட்ஸ்மேனை ஏமாற்றி வின் பண்ணி கொடுத்தாரு. அதேமாதிரி இன்றைக்கி மும்பை பேட்ஸ்மேன்ஸை ஏமாற்றிட்டார். போட்டு ஜிங்கு ஜக்குன்னு வீசி விக்கெட்டும் எடுத்து அந்த ஓவரில் 2 அடிக்காம விட்டு கிட்டத்தட்ட 3 ஓவர் நல்லா வீசினா விஜயகுமார் லாஸ்ட் ஓவர் 2 கொடுத்தாரு. பட் இந்த 2 அடித்தது யாருன்னா நம்ம சூரியகுமார் யாதவ். அதாவது மிடில் ஓவர்ஸ் என்னும் கோயிலில் நான் தான் இங்கே டான், அந்த மாதிரி தாங்க சூரியகுமார். அதாவது ஒரு மேன் இன் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவர் தான் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு இந்த IPL. அதாவது 14 இன்னிங்ஸுமே 25+ ரன்ஸ் மேலே அடித்து ஒரு புதிய வரலாற்று சாதனை படைத்திருக்காருன்னு சொல்லலாம் சூரியகுமார் யாதவ். அதாவது T20 கேப்டனாக இவர் இருக்கிறார் இந்தியன் டீமுக்கு. இதே மாதிரி ஃபார்ம்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி அடித்ததெல்லாம் போதாதுன்னு கடைசியில் 20 ஓவருக்கு 184 ரன்களை மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அடிக்க முடிஞ்சது. சூரியகுமாரே வந்து இன்டர்வியூவில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்கள் ஒரு 10 to 15 ரன்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த கேம் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பஞ்சாபுக்கு அவங்களோட பேட்டிங் லைனை பொறுத்த மட்டும் இந்த 185 அசால்ட்டாக வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பஞ்சாப் நீட்ஸ் 185 ரன்ஸ் டு வின். அதாவது செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் பஞ்சாப் கிங்ஸில் ஸ்டார்டிங்கில் பிரபு சிம்ரன் சிங் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாலும் பின்னாடி தீபக் சகர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஓவர் மேடுனே வீசிட்டார் பிரபு சிம்ரன் சிங்கை வச்சு. அந்த இம்பேக்டே என்னமோ தெரில, அவரோட விக்கெட்டை வந்து விடுதுனால. ஆனால் ஒரு எண்டில் பிரபு சிம்ரன் சிங் அவுட் ஆகி வெளியே போனாலும் 1 எண்டில் பிரியான் சாரியாக இருக்கார் பாருங்க. காலங்காலமாக மும்பை இந்தியன்ஸுக்கு சோதிக்கும் வகையில் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் எப்போவுமே வந்து சோதிக்கிறாங்க. ஆனால் அவரோட சேர்ந்த ஜாஸ் இங்கிலீஷ் பப்பா என்ன ஒரு அடி பரமா சாவு பைத்தை காமிச்சிட்டாங்க. பரமா சாவு பைத்தை காமிச்சிட்டாங்க. கடைசி வரைக்கும் நின்று ஜாஸ் இங்கிலீஷு போட்டு பொழந்துட்டார். அதாவது இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஷாட், இங்கிலீஷ் ஷாட் நிறையா ஆடிட்டாப்புல. அதாவது ஃபுல் ஷாட்டு, கவு கார்னரு எல்லா பக்கமே போட்டு பொழந்ததுனால ஜேஎஸ் இங்கிலீஷ் வேறு லெவலாக தெரிஞ்சாப்புல. இவர் அடித்த அடியை பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு இருந்த ஹோப்பே போயிடுச்சு. கடைசி வரைக்கும் கேம் போகும், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணதை எல்லோரும் நினச்சிருப்பாங்க. ஏன்னா மும்பை அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சா. பட் ஜேஎஸ் இங்கிலீஷ் த பாஸ் இந்த மேட்சை பொறுத்த மட்டும். ஏன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டாப்புல மும்பை பாஸ் பும்ராவே போட்டு பொழந்து எடுத்தாப்புல. இப்படியே போயிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது, டக்குன்னு மேட்சை முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறப்ப ஜேஎஸ் இங்கிலீஷ் வெளியே திரும்பும்போது பின்னாடி நம்ம சுரேஷ் ஐயர் வந்தாப்புல, சுட்டாப்புல, செஞ்சாப்புல, போனாப்ப அப்படின்னு சொன்ன மாதிரி தான் 2 6 அடித்து பஞ்சாப் கிங்ஸு குவாலிஃபயர் 1க்கு கொண்டு போயிட்டார். டாப் 2ல் ஃபினிஷிங் பண்ணதுனால கண்டிப்பாக குவாலிஃபயர் 1ல் இவங்க வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வின் பண்ணிவிட்டு ஃபைனல் போவாங்க. சுரேஷ் ஐயர் கேப்டன்சி வேறு லெவல். கடைசியாக ஓனர் ஹேப்பி, சுரேஷ் ஐயர் கேப்பி. அதாவது பஞ்சாப் கேப்டனான சுரேஷ் ஐயர் ஹேப்பி. ஸோ இவங்க குவாலிஃபயர் 1 வின் பண்ணி
ஃபைனல்ஸ் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சாப் கிங்ஸ் குவாலிஃபயர் 1 வின் பண்ணி ஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.